வணக்க மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கேரி ஆன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் தீவிரவாதிகளால் ட்ராப் பண்ணப்படுற ஒரு ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஏஜென்ட்டோட கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஏஜென்ட்டை காட்டுறாங்க. இவர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் ஏர்போர்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பயங்கர முனைப்போட இருக்காரு நம்ம ஹீரோ. அதனால தன்னோட சீனியர் கிட்ட போய் தன்னோட ப்ரொமோஷனை பத்தி கேட்கிறாரு. அந்த டைம்ல அந்த சீனியர் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதாவது ஏர்போர்ட்ல அந்த செக்யூரிட்டி ஸ்கேன் இருக்கும்ல, அந்த இடத்துல இவரை உட்கார வைக்கிறாரு. அதுவும் கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு. அந்த டைம்ல தான் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் நம்ம ஹீரோவோட லைன்ல வராரு. அண்ட் நம்ம ஹீரோவை பத்தி எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்றாரு. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாரு. அதாவது ஒரு பேக்கை வந்து அந்த செக்யூரிட்டி செக்கை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க். அதை பண்ணலன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ண போறாரு, அந்த செக்யூரிட்டி செக்கை பாஸ் பண்ண வச்சாரா, அந்த பேக்குள்ள என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படமும் கிறிஸ்துமஸ் மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை தான். சொல்ல போனா அந்த கிறிஸ்துமஸ் ஈவ்ல தான் அந்த சம்பவம் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அந்த ஏர்போர்ட்ல என்ன மாதிரியான ஒரு ரஷ் இருக்கும், அதுவும் அந்த செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான டாஸ்க் இருக்கும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் பேச ஆரம்பிப்பார்ல, அதுக்கப்புறமே ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, அந்த பேக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய டென்ஷன் அப்படின்றது இனிஷியலா பில்ட் ஆச்சு. ஆல்சோ இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதும் டு அன் எக்ஸ்டென்ட் ரொம்பவே நீட்டா அமைச்சிருந்தாங்க. ஒரு சில சர்ப்ரைஸான உயிரிழப்புகள் அப்படின்றதுமே இந்த படத்துல இருக்கதான் செஞ்சிச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். இருந்தாலும் இந்த படத்துல அந்த இனிஷியலா கிரியேட் பண்ண ஒரு டென்ஷன் இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்ண சுத்தமா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படின்றது பெரிய லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணவே இல்லை. சொல்ல போனா அந்த பேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டே இப்படிதான் அந்த கதை முடிய போகுது அப்படின்றத கூட நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது விஜயகாந்தோட சேதுபதி ஐபிஎஸ் படம் இருக்குல்ல, அந்த மாதிரியான கிளைமேக்ஸோட ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பழைய மாதிரியான ஒரு கதையை தான் வந்து இதுல எடுத்திருக்காங்க. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா, இன்னுமே கிரிப்பிங்கா இந்த ஆக்ஷன் த்ரில்லரை பிரசன்ட் பண்ணி தான் ரொம்பவே நீட்டா இருந்திருக்கும். இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன்ஸ் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.